பிரைஸ் தி லார்ட். நான் வந்து கோயம்புத்தூரில் போத்தனூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜெஸி. அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து இந்த 2 நிமிட ஆராதனை வந்து அதிக நேரம் பார்ப்பேன். இந்த சங்கடம் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அப்போல்லாம் எங்களுக்கு அமைதி சமாதானம் நிறைய கிடைக்கும். அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு திங்கக்கிழமை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 20 அடி பாலத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுந்து கை கால் இடுப்பு எல்லாமே அடிபட்டுருச்சு. அப்புறம் ஜிஹெச்சில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணவும் இதெல்லாம் பெரிய ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி கையிலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் கால்லையும் பண்ணாங்க, ஒன்றும் சரியாகலை. அடுத்த நாளும் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நாளில் வந்து என் பையனும் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டான். அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லி எல்லாம் போட்டு அவனை உள்ளே வந்து இது பண்ண பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கும் அவனை போய் ஹேண்டில் பண்ணி வர முடியல. அப்புறம் எனக்கு என்ன பண்ணேன், இந்த 2 நிமிட ஆராதனை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நானும் ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி இருக்குது என் பிரச்சனை, ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃபாதர்னு சொல்லியிருந்தேன். ஃபாதர் எங்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணார். அடுத்த நாளே வந்து என் பையனை வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே அனுப்பிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை போய்க்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கடவுளுக்கு நன்றி. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஆப்ரேஷனில் பெரிய ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை, உட்காரக்கூடாது, படுத்தே இருந்தவர் வந்து நீ உட்காந்துக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளுக்கு நன்றி. எங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஃபாதருக்கு நன்றி. இந்த 2 நிமிட ஆராதனை வந்து எல்லோரும் பாருங்கள். கடவுள் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஃபாதர் உங்களுக்கு வேண்டி கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்குவார். உங்கள் வேதனையெல்லாம் கண்டிப்பாக மாறும். எனக்கு மாறின அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். டெய்லியும் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆவே மரியா.